सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. தேவி பாகவதம் சதுர்த்த ஸ்கந்தம் 21வது அத்தியாயம். அத்த ஏகவிம்சோத்தியாய. இவருடைய அவதாரங்கள் வசுதேவர் கிருஷ்ணாவதாரத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வசுதேவருடைய பிறப்பு அந்த இதெல்லாம் பத்தி, அதாவது அதிதி தேவகியா பிறக்கிறா, சுரமா அப்படிங்கிறவ வசுதேவருடைய இன்னொரு மனைவியான ரோகிணியா பிறக்கிறார். அந்த விஷயங்கள்லாம் சொல்லின்னு வர. அப்ப தேவகியினுடைய கல்யாணத்தும் போது இவளுக்கு பிறக்கிற 8வது குழந்தை கம்சனுக்கு விரோதியா இருக்கும், கம்சனை அது சம்ஹாரம் பண்ணக்கூடிய குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கம்சன் என்ன பண்றான், ஐயோ அப்படின்னு பயந்து போய் அவன் என்ன பண்றான், தேவகியை கொண்டுறதுன்னு இது பண்றான். அப்புறம் ஏதோ ஒரு மாதிரி மனசு மாதிரி அதுக்கப்புறம் அவன் குழந்தை வசுதேவரே சொல்றாரு, இவளுக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துடுறேன் அப்படிங்கிறார். சரின்னு போறான். முதல் குழந்தைய கொண்டு போய் கொடுக்கிறார். கொடுக்கும்போது என்னாச்சு, அந்த இடத்துல இந்த குழந்தை நம்மள என்ன பண்றது அப்படின்னு இந்த குழந்தைய பார்த்து ஏதோ சின்ன குழந்தை மூஞ்சிய பார்த்த சந்தோஷத்துல நீங்க இந்த இடத்துல போக அப்படின்னு விடுறான். அவன் போன உடனே நாரதர் அந்த இடத்துல ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சாபம், அதெல்லாம் பிறந்த உடனே அந்த பூமியில ஒரு ஜென்மா எடுக்கணும்னு நம்மளுக்கு இதுலயே பார்த்திருப்போம். அதாவது வாமதேவருடைய கதையில அந்த ஐத்திரேய உபநிஷத்துல வாமதேவரை பத்தி சொல்லும் பொழுது அதாவது நம்ம இப்ப பிராரப்தம்னு பேசுறோம் இல்லையா, கர்மா, அதாவது கர்மா எக்ஸாஸ்ட் பண்ணணும். கர்மா இல்லாம கர்மா ஜீரோ கர்மா அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது, அடுத்த ஜென்மாவுக்கான கர்மா இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது, இந்த ஜென்மாவையும் மேல அனுபவிக்கிறதுக்கான கர்மா இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போதுதான் மோட்சம் வரும். சோ மோட்சங்கிறது ஜீரோ கர்மா பொசிஷன். சோ மோட்சம் ஜீரோ கர்மா பொசிஷனா இருக்கணும்னா அந்த ஜீரோ கர்மாவை எப்படி அச்சீவ் பண்றது அப்படிங்கறதுதான் கேள்வி. அந்த ஜீரோ கர்மாவை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கர்மாவெல்லாம் அனுபவிச்சு, அதாவது அந்த கர்மா ஒரு பிராயசித்தம் பண்ணி கேன்சல் பண்ணலாம்னாக்க பாப கர்மாவை கேன்சல் பண்ண முடியும். பாப கர்மாவுக்கு ஒரு பிராயசித்தம் பண்ணலாம், பிராயசித்தம் பண்ணி பாப கர்மாவை கேன்சல் பண்ணலாம். ஆனா அதுல 2 ப்ராப்ளம் இருக்கு. நீங்க நம்ம ஏதோ ஒரு பிராயசித்தம் பண்ணி ஏதோ ஒரு பாப கர்மா கேன்சல் ஆகுதுங்கிறது இல்ல. எந்த பாப கர்மா எந்த பாபத்தினால பிராயசித்தமாகும் அப்படின்னு ஸ்மிருதியில சொல்லியிருக்கோ அந்த பாப பிராயசித்தம் மட்டும் பண்றதுனாலதான், அதுவும் அனுக்கிய வாங்கிட்டு பண்றதுனால ஓபனா டிக்ளேர் பண்ணணும், இந்த மாதிரி பாவம் பண்ணிருக்கேன், இந்த பாவத்துக்கு பிராயசித்தம் என்னன்னு சொல்லி அது அந்த பரிசுன்னு சொல்றா பாருங்க, அதை அவ பிரிஸ்கிரைப் பண்ணணும். சோ அந்த மாதிரி ஓபனா டிக்ளேர் பண்ணி ஓபனா பிரிஸ்கிரைப் பண்ணி அந்த அனுஷ்டானம் பண்றதன் மூலமா தான் அந்த பிராயசித்தம் போகுமே, அந்த பிராயசித்தம் அந்த பாபத்தை போக்குமே ஒழிய நம்மளா ஏதாவது பண்ற பிராயசித்தம்னு நினைச்சு பண்ற புண்ணியகர்மாக்கள் அது புண்ணியகர்மாவா இருக்குமே ஒழிய பாபத்தை போக்காது. சோ எந்தெந்த பாவங்களுக்கு பிராயசித்தம் விதிக்கப்பட்டிருக்கோ அந்த பிராயசித்தத்தை உரிய முறையில பண்ணும்போது அந்த பாவங்கள் போகும். பட் புண்ணிய கர்மாவுக்கு பிராயசித்தம்ங்கிறதே கிடையாது. புண்ணிய கர்மாவை அனுபவிச்சுதானே தீர்த்தாகணும். சோ புண்ணிய கர்மாவை அனுபவிக்கும் போது என்ன ஆயிடும், அந்த அந்த அனுபவிக்கிற காலத்துல நம்மளுக்கு மேலும் ஃப்ரெஷ்ஷா கர்மா சேரும். ஏன்னா நகி கட்சி க்ஷணமப்பி ஜாது திஷ்டத்தி அகர்ம கிருத்து. சோ மேல ஃப்ரெஷ்ஷா கர்மா வரும்போது என்ன ஆகும், கர்மா சேர்ந்துட்டே இருக்குமே ஒழிய சேர்ந்துட்டே இருக்கும், கழிஞ்சுட்டே இருக்கும். அதனால அந்த கர்மா ஒரு ஜீரோ சூழ்நிலைக்கு வருங்கிறது கிடையவே கிடையாது. கர்மா என்ன பண்ணணும், கட் பண்ணி அதுல இருந்துதான் வெளியில போனமே ஒழிய கர்மாவை அத்தனையும் எக்ஸாஸ்ட் பண்ணி நம்ம கர்மாவில இருந்து விடுதலை அடையிறதுங்கிறது பாசிபிளே இல்லை. கர்மால சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காரு, சஞ்சித கர்மா, ஆகாமி, அந்த பிராரப்தம் அப்படின்னு 3, அதாவது வர்த்தமான கர்மம்னு சொல்லுவா. அதுல ஆகாமிங்கிறது இந்த ஜென்மால பண்ற கர்மா, சஞ்சிதம்ங்கிறது இன்னும் பலன் கொடுக்காம ஏற்கனவே அக்யூமுலேட் ஆயிருக்கிறது, பிராரப்தங்கிறது இந்த ஜென்மால பலன் கொடுக்குற ஆரம்பிச்ச கர்மா. இதுல ஞானம் வந்ததுன்னா ஞானத்தினால ஞானாக்தி சர்வ கர்மானி பஸ்மசாத் குருத்தேதானே பகவான் கீதையில சொன்ன மாதிரி ஞானம் வந்ததுன்னா எல்லா கர்மாவும் நசிச்சுடுறது. அதனாலதான் ஞானத்தினாலதான் மோட்சம், ஞானாதேவது கைவல்யம் அப்படின்னு ஏவகாரத்தை போட்டதுக்கு காரணம். பாக்கி எந்த விதத்தினாலையும் கர்மாவுக்கு நாசம் கிடையாது, கேவல ஞானத்தினால மட்டும்தான் நாசம் அப்படிங்கிற மாதிரி. இதுல என்ன இருக்குன்னு சொன்னோம்னா அந்த இடத்துல அந்த பிராரப்தம் இருக்கு பாருங்க, ஞானம் வந்திருக்கு,
ஆனா அந்த பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் ஞானம் வந்தா கூட சரீரத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். சோ பிராரப்தம் முடியும் போதுதான் அது என்ன ஆகும், சரீரம் போகும், கர்மாவை முடிஞ்சு போயிடும். அந்த பிராரப்தத்துல ஏக ஜன்மாரம்பக பிராரப்தம், அநேக ஜன்மாரம்பக பிராரப்தம் அப்படின்னு ரெண்டு. ஏக ஜன்மாரம்பக பிராரப்தம்னா ஒரே ஒரு ஜென்மாவை கொடுக்கக்கூடிய பிராரப்தம். அந்த கர்மாவனால அந்த கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறதுனா அந்த ஜென்மா வரைக்கும் தான். அந்த ஜென்மா முடிஞ்சு போச்சுன்னா அந்த பிராரப்தம் முடிஞ்சு போயிடும். சில அத்தியுட்கட்டமான புண்ணிய பாபங்களா இருந்தா என்ன ஆகும், அதை அநேக ஜென்மால அனுபவிக்கிறதன் மூலமாகத்தான் அந்த புண்ணியத்தையோ பாபத்தையோ எக்ஸாஸ்ட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி அநேக ஜென்மாக்கள் எடுக்கிறதா இருந்தா அதுக்கு பேர் அநேக ஜென்மாரம்பக பிராரப்தம்னு பேரு. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, சில குழந்தைகள் பிறந்த உடனே செத்து போயிடும். அந்த காலத்துல இதை எண்ணெய் கடன் அப்படின்பா. ஏதோ கடன் கொடுத்துருக்கோம், இவ கடனை அதான் அந்த கடன்கிற வார்த்தையே வச்சுக்க மாட்டேன். கடன்கிறதே கூடாது அப்படிங்கறது, கடனோட செத்து போக கூடாது. பெரியவாள் என்ன சொல்லுவா, கடனை கொடுத்துட்டேன், என் கடனை எல்லாருக்கும் கொடுத்துட்டேன், நான் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டேன் அப்படின்பா. கடனை பாக்கி தான் கொடுக்க வேண்டிய கடனையும் பாக்கி வச்சுக்க மாட்டா, புறத்தியாத்தேர்ந்து வர வேண்டிய கடனா இருந்தாலும் வச்சுக்க மாட்டா. ஏன்னா புறத்தியாத்தேர்ந்து வர வேண்டிய கடனா இருந்தாலும் அவள்கிட்ட போய் பிறந்து வசூல் பண்ணி ஆகணும். சோ இது கர்மாவனால மட்டும் இல்ல, இந்த மாதிரி சம்பந்தங்கள், அதாவது பிராரப்தத்திலேயே ஸ்வேச்சா பிராரப்தம், பரேட்சா பிராரப்தம்னு புறத்தியாரோட சம்பந்தப்படுற பிராரப்தங்கள்லாம் வேற இருக்கு. அதனால சின்ன வயசுலயே போயிடுச்சுன்னா இன்ஃபேண்ட் மார்டாலிட்டின்னு சொல்லும்போது அது என்ன பண்றது, அவ போன ஜென்மத்துல பட்ட கடன் ஏதோ கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதை வசூல் பண்றதுக்காக வந்தது அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் கடன் கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கடன் கூடாதுன்னு என்ன அர்த்தம், கடனை கடனோட நம்ம எவ்வளவு இருந்தாலும் கஷ்டப்பட போறான் அப்படிங்கறது இல்ல. அந்த கடனை எப்பவா இருந்தாலும் நம்ம அடைச்சாகணுங்கிற ஒரு நிர்பந்தம் உண்டு. அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். சோ இப்ப இந்த 6 குழந்தைகள் என்ன ஆயிடுது, சாப வசத்தினால அது உடனே என்ன ஆகும்னாக்க சாகணும் அப்படின்னு பிறந்து, அதாவது இந்த கங்கைக்கும் சந்தனவுக்கும் இருந்தது பாருங்க, பிரபாஸ் இந்த வசு இருக்காளே, 7 வசுக்கள் அவளுக்கு சாபம் இருந்தது இல்லையா, 8 வசுக்கள்ல பிரபாசங்க ஒரு வசு மட்டும் ஆயுசு, அதாவது தன்னுடைய பூர்ண ஆயுசை இருந்துட்டு அதுக்கப்புறம் போனோம். பாக்கி 7 வசுக்களும் பிறந்து உடனே போயிடலாம். அவளுக்கு இந்த பூமியில ஜென்மா எடுக்கணுங்கிறது மட்டும்தான் சாபம். சோ ஜென்மா எடுத்தாச்சுன்னா உடனே அவளுக்கு அந்த சாபத்தை முடிச்சுட்டு விடலான்னு இருக்கு. அதனால கங்கை என்ன பண்ணா, பிறந்த உடனே அந்த குழந்தைய தூக்கி கங்கையில போட்டுட்டா. சோ அந்த குழந்தைய கங்கையை ரெக்வஸ்ட் பண்ணிட்டா, எனக்கு நீங்க எங்களை பிறப்பிச்சு நீ என்ன பண்ண, உடனே எங்களுக்கு மோட்சம் கொடுத்துருன்னு. அதனால கங்கையும் சந்தனம் கல்யாணம் பண்ணிட்டு கங்கைக்கு சாபம் பூமியில பிறக்கணும்ட்டு. சோ அவளும் பிறந்தா, இவாளும் என்ன பண்ணா, கங்கையில பிறந்தா, கங்கைக்காக பிறந்துட்டு இவாளுக்கு உடனே மோட்சம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அதித்தியினுடைய கேஸ்லயும், அதித்தியும் மனுஷ ஜென்மா, அதாவது இவ என்ன ஆகணும், யாதவ குலத்துல பிறக்கணும்னு அவளுக்கு அதித்திக்கும் ஒரு இது இருக்கு, சாபம் இருக்கு. அதாவது வசுதேவர், அதித்தி, சரமா, இவாளுக்கு அந்த சாபம் இருக்கு. அந்த சாபத்தினால இவ பிறக்கிறா. பிறக்கும் போது இந்த குழந்தைகளுக்கு என்ன ஆயிடுது, ஒரு ஜென்மத்துல பிறந்த உடனே போகணுங்கிற விதி அதுகளுக்கு, அதாவது சாபம். அதனால என்ன பண்ணா, இந்த குழந்தைகளை அதித்தி கிட்ட நாங்க அதித்தியினுடைய குழந்தையா பிறக்கிறோம்னு அவ பிறக்கிறா. 7வது 8வது குழந்தைகள் தப்பிக்கிறது, முதல்ல 6 குழந்தைகள், இந்த 6 குழந்தைகளுக்கு சாபம். அப்ப கம்சன் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் குழந்தைய போனா போட்டோம் அப்படின்னு விட்டுடுறான். விட்ட உடனே இந்த குழந்தைகளுடைய காலம் முடியணும் இல்லையோ, இந்த குழந்தைகளுக்கு பிறக்கணுங்கிறது தான் விதி. இந்த குழந்தைகள் இந்த லோகத்துல பிறந்து வளர்ந்து பூர்ண ஆயுசா இருந்து அப்படிங்கறது விதி இல்ல, பிறக்கிறதுக்கு மட்டும்தான் விதி. அதான் கர்ப்பவாசம் பண்ணணுங்கிறது. அதான் இது சொன்னேன் ஆரம்பிக்கும் போது வாமதேவத்தை பத்தி, கர்ப்பேவனு சொன்ன வாமதேவ பிரதிபேதே ஆகும். வாமதேவருக்கு ஞானம் வந்துடுத்து. ஆனா அந்த ஞானம் என்ன ஆகும், அந்த ஞானம் அவருடைய அனுபவத்துக்கு வரணும்னா அந்த அனுபவத்துக்கு வரத்துக்கு ஒரு பிரதிபந்தம் இருக்கு. அந்த பிரதிபந்தமானது ஒரு கர்ப்பவாசம் பண்ணணும். அந்த அவருடைய பிராரப்தம் அநேக ஜென்மாரம்பக பிராரப்தமா, ஒரு ஜென்மால ஞானம் வந்துடுத்து, அது அநேக ஜென்மாரம்பக பிராரப்தமா இருக்கிறதுனால இன்னும் ஒரு ஜென்மா எடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால அவர் கர்ப்பவாசம் பண்றார், அதான் பிறக்கிறதுக்கு ரெடியா இருக்கார். அவர் பிறக்கும் போதே என்ன எடுத்து ஞானம் வருது. அதனால கர்ப்பேவனுசன், கர்ப்பத்துல இருந்துட்டே அவர் என்ன பண்றார், வாமதேவ பிரதிபேதே, அவருக்கு அந்த சர்வாத்ம பாவமான ஞானம் வந்துடுறது. அதாவது ஞானம்னு சொன்னாலே அகம் பிரம்மாஸ்மின்னு வந்தா போறாது. நான் என்னகும் சர்வம் பிரம்மமயம் ரேரேன்னு சதாசிவ பிரம்மேந்திரால் சொன்ன மாதிரி ஒரு ஜென்மா எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அந்த ஜென்மா எடுக்கும் போதே கர்ப்பவாசத்திலே அவருக்கு அந்த ஞானம் வருது. அதே மாதிரி இந்த குழந்தைகளும் போய் சேரணும். ஆனா கம்சன் என்ன பண்ணா, இந்த முதல் குழந்தைய கொண்டு போய் கொடுத்த உடனே அவனுக்கு என்னமோ மனசு மாறி போயிடுது, இந்த குழந்தைய கொல்லணும்னு தோணல.
வசுதேவத்தையே கொடுத்துட்டு இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் நீங்க வச்சுக்கோங்க, இது இருக்கட்டும், இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு ஏன் இந்த குழந்தைய கொண்டு வானேன்னு அவன் மனசு மாறி போய் வசுதேவத்தை திருப்பி கொடுத்துட்டான். கொடுத்த உடனே என்ன ஆயிடுது, பட் அந்த குழந்தைக்கு அவ்வளவுதான் ஆயுசு, அது பிறக்கிறோங்கிறது மட்டும்தான் அதுக்காக விதிக்கப்பட்ட பிராரப்தம். பிறந்தாச்சுன்னா அதனுடைய பிராரப்தம் முடிஞ்சு போச்சு, அதுவும் காலம் போயாகணும். இப்ப என்ன பண்ணார், நாரதர் கம்சன்ட்ட வந்து தேவர்களை பத்தி உனக்கு தெரியாது, 8ன்னு அவன் எப்படி கணக்கு பண்ணுவான், நீ எப்படி தீர்மானம் பண்ணுவ, அது கீழே அடியில இருந்து பாத்தீங்கன்னா இது 8வதா இருக்கலாம், இல்ல எந்த விதத்தினாலையும் கால்குலேட் பண்ணலாம் இல்லையா, அவ ஏதாவது புது விதத்துல கால்குலேட் பண்ணிடுவா. அதனால நீ வந்து இதை எடுத்துக்காத, ரிஸ்க் எடுத்துக்காத, இந்த குழந்தைகள்லாம் வேண்டாம் இருக்க வேண்டாம், அதனால தானே எல்லா குழந்தைகளையும் கொடுத்துருன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீ வந்து இந்த வேண்டான்னு நீ ஸ்பேர் பண்ணேன்னா நீ வந்து 8வது குழந்தை எதுன்றது சரியான முறையில தீர்மானம் பண்ண முடியாம நீ ரிஸ்க் எடுத்துற மாதிரி ஆகும், அந்த குழந்தை உன்னை கொள்றதா ஆயிடும் அப்படின்னு அவனுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை போட்டு கொடுத்த உடனே என்னாச்சு, அதுதான் போல் இருக்குன்னு அவன் என்ன பண்றான், கம்சன் வந்து வசுதேவரை விட்டு கூப்பிட்டு அனுப்புறான். அதான் ஏவம் பிரபோதித கம்சஹா, அவன் என்ன பண்ணான், எது விருத்தை அத வந்து அந்த மேல சொல்லிட்டு இருக்கான். சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அத இது வந்து என்ன ஆகும்னாக்க இந்த அப்ப அந்த குழந்தைய நான் சொல்றதுன்னு தீர்மானம் பண்றாங்கிற கதை. இந்த கதையை இந்த ஏகவிம்ச அத்தியாயம் இருக்கு பாருங்க, 21 அத்தியாயம், இந்த அத்தியாயத்துல இந்த கதையை வந்து அவர் என்ன பண்றார், பிரசன்ட் பண்ண போறார், அதுதான் எடுத்துன்னு போறார். சோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா இந்த பிராரப்தங்கள், இந்த சாபங்கள், இந்த விஷயங்கள்லாம் இதுல இம்பார்ட்டன்டா இருக்குங்கிறது, அதனால யார் யாருக்கு எப்ப எப்படி முடியறது அப்படிங்கறதெல்லாம் தீர்மானம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த கதை வந்து இந்த மாதிரி வசுதேவர் கொண்டு போய் கம்சன்ட்ட கொடுக்கறது, கம்சன் வேண்டான்னு ரிட்டர்ன் பண்றது, நாரதர் வரதுங்கிறதுலாம் இருக்கு பாருங்க. அந்த விஷயங்கள்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு படைஞ்சதாக இந்த 21வது அத்தியாயத்துல அந்த கதை போறது எப்படி போறதுன்னு பார்ப்போம். அத காலேத்து சம்பிராப்தே தேவகி தேவரூபிணி கர்ப்பம் ததார விதிவது வசுதேவேன சங்கதா. சோ காலத்துல அத காலே சம்பிராப்தே உரிய காலம் வரும்போது என்ன பண்ணார், தேவகி தேவரூபிணி, அதாவது தேவ மாதாவா இருக்கக்கூடிய தேவகி வசுதேவேன சங்கதா கர்ப்பம் ததார, அவள் கர்ப்பத்தை தரித்தாள். பூர்ணேத தசமே மாசே சுஷுவே சுத்தம் உத்தமம், 10 மாசம் பூர்ணமான உடனே சுஷுவே முன்ன பின்ன ஆகலான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணார், முதல் குழந்தை 10 மாசம் பூர்ணமா ஆன உடனேதான் பிறந்ததுங்கிறதுனால பூர்ணேத தசமே மாசே சுஷுவே, சுஷுவேன்னு ஷீ டெலிவர்டு. சுஷுவே சுத்தம் உத்தமம் ரூப அவயவ சம்பன்னம் தேவகி பிரதமம் யதா, பிரதமம் முதல் குழந்தை ரூப அவயவ சம்பன்னம், இட் இஸ் ஃபுல்லி டெவலப்ட் அண்ட் grown up. நம்ம சில சமயம் சொல்லுவோம் குழந்தை தலை நிறைய மயிரோட, அந்த தலையில மயிர் நிறைய இருக்கு, நல்லா பிறந்திருக்கு அப்படின்ட்டு. சில சமயம் நாம சில குழந்தைகளுக்கு அவ்வளவு வளர்ச்சி இருக்காது, ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மாதிரி இருக்கும். அப்படிங்கறதுனால இந்த குழந்தை எப்படி இருக்குன்னு இந்த குழந்தைய வர்ணிக்கிறார். இட் இஸ் ஃபுல்லி டெவலப்ட் அண்ட் வெல் grown. இந்த குழந்தை முழுவதுமாக நன்கு வளர்ந்த, எல்லா அவயவங்களும் நன்கு வளர்ந்த வெல் grown up சைல்டு. சோ ரூப அவயவ சம்பன்னம், இந்த குழந்தை எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறார். ரூப அவயவ சம்பன்னம் தேவகி பிரதமம் யதா ததாக வசுதேவஸ்தாம். இப்ப தேவகிக்கும் வசுதேவருக்கும் தன்னுடைய முதல் குழந்தை தேவகி அந்த குழந்தைய பாக்குறா. அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, ஃபுல்லி grown up சைல்டு, 10 மாசம் பூர்ணமா நிறைஞ்சு பிறந்திருக்கு இல்லையா, ஃபுல்லி grown up சைல்டு, நல்லா முழுமையாக வளர்ந்து அழகா இருக்கக்கூடிய எல்லா அவயவங்களும் நன்கு வளர்ந்திருக்கிற குழந்தை. அதை தான் 10 மாசம் சுமந்திருக்குங்கிறது மட்டும் இல்ல, அந்த வலிகள்லாம் உணர்ந்திருக்கா. சோ தனக்குள்ள ஒரு பாகமா இருந்திருக்கு, இருந்துட்டு தானாகவே இருந்த அந்த குழந்தை இப்ப தனியா வெளியில வருது. அத பார்த்த உடனே என்ன ஆறுது, இத்தனை நாளும் அந்த குழந்தைய கம்சன்ட்டு கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அது அவ மனசுல இருந்துட்டுதான் இருந்திருக்கு. ஆனா இப்ப குழந்தைய பார்த்த உடனே இவ்வளவு ஒரு பச்சை குழந்தைய, இவ்வளவு ஒரு அழகான குழந்தைய, ஒரு பாவமும் பண்ணிருக்காத குழந்தைய, இந்த குழந்தைய கொண்டு போய் கம்சன்ட்ட கொடுக்கணுமா, அதுவும் என்ன சாகரத்துக்குன்னு கொடுக்கணும் இல்லையா, இந்த குழந்தைய கொண்டு போய் கம்சன்ட்ட கொடுக்கணுமா, அதுவும் சாகரத்துக்குன்னு கொடுக்கணுமா, தேவையா அப்படின்னு அவளுக்கு தன் மனசுல ஒரு பாவனை ஏற்படுறது. இந்த இடத்துல சட்டத்தை கொண்டு போய் கொடுத்தாருன்னு கதை எடுத்துன்னு போல, அவ மனசுல இருக்கக்கூடிய பாவனை என்ன அப்படிங்கறது, அவளுக்கும் வசுதேவருக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷணை என்னங்கறத இந்த இடத்துல வர்ணிக்கிறார். ஒரு தாயோட ஃபீலிங் என்னங்கறதையும் சொல்றார். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகும்னா, தன்னுடைய வார்த்தையை காப்பாத்தலைன்னா, தன்னுடைய வார்த்தையை காப்பாத்திக்கலேங்கிற தோஷமும் வசுதேவருக்கு வருது. அதோட மேல கம்சன் எப்படி நடந்துப்பான், எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான், அவ 2 பேரும் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கிற தலைவலி எல்லாம் இருக்கு. சோ இது ஒரு என்ன சொல்றது, ஒரு அக்ரிமெண்ட் தான். நான் இவளுக்கு பிறக்கிற குழந்தை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேங்கிற ஒரு அக்ரிமெண்ட்ல தான் இந்த கம்சனே என்ன பண்ணிருக்கான்,
அவளை ரிலீவ் பண்ணிருக்கான். தலைமையில புடிச்சு தரதரன்னு இழுத்துன்னு வந்துட்டு இந்த கட்கம்னு சொல்றோம் பாருங்க, காளியோட கையில பாக்கலாம், மொன நுனி வளைஞ்சிருக்கிற கத்தியா இருக்கும் இல்லையா, அந்த கத்தியால ஒரே விட்டா வெட்டுறதுக்காக என்ன பண்ணிருக்கான், அவளை தரதரன்னு அவ்வளவு பேருக்கு நடுவுல கல்யாணத்துல ஊர்வலம் வரவள கல்யாணத்தன்னைக்கே தரதரன்னு இப்படி புடிச்சு இழுத்துன்னு வந்திருக்கான். அந்த மாதிரி சோ அட்லீஸ்ட் அன்னைக்காவது அவளை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வசுதேவர் இந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்து தேவகியே காப்பாத்தின்னு வந்திருக்காரு. சோ வாக்க மீற முடியுமா அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன்ல வசுதேவர் இருக்கார். குழந்தையை எப்படி விடுறதுங்கிற ஒரு டென்ஷன்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ல தேவகி இருக்கா. அவ ரெண்டு பேருடைய டயலாக மேல வர்ணிக்கிறார். ததாக வசுதேவஸ்தாம் சத்திய வாக்கியானுமோதிதா, சத்தியவாக்கிய அனுமோதிதா, தான் கொடுத்த வார்த்தையை சத்தியமா ஆக்குறதுக்காக, ஏற்கனவே கம்சன்ட்டு தான் என்ன வாக்கு கொடுத்திருக்காரோ அந்த வார்த்தையை சத்தியமா ஆக்குறதுக்காக ததா அப்பொழுது வசுதேவஸ்தாமாக வசுதேவரோட பார்த்து சொல்றார். அவர் அந்த குழந்தை மூஞ்சிய பத்திரப்பாள என்ன கூட தெரியாது. பாவித்வாச்ச மகாபாகே தேவகி தேவமாதரம். அவ என்ன சொன்னார், பாவித்வாச்ச நடக்க வேண்டியதுனால என்ன நடக்கணுமோ, மகாபாகனாக்க ஹைசோல்டு வசுதேவா. என்ன அவர் இந்த அளவுக்கு என்ன பண்ணார், எது அக்செப்ட் பண்ணிக்கணுமோ நடக்க வேண்டிய விஷயத்த ஈக்குவாலிட்டியோட அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு பாருங்க. இத டென்ஷனோட இது எப்படி கதை பண்ணலாம், எப்படி இதை அவாய்ட் பண்ணலாம், எப்படி இதை ஜஸ்டிஃபை பண்ணலாம், இது பண்ணாம இருக்கிறதுன்னு அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஃபார்ம்ஸும் இல்லாம, அந்த மாதிரி மனசுல எந்த விதமான ஒரு சண்டையும் சச்சரவோ மனசுல ஒரு பயமோ திங்கிக்கோ இல்லாம தைரியமா எது நடக்க வேண்டியிருக்கோ நடக்க வேண்டிய விஷயத்த சரி ஆகட்டும் நடக்கட்டும், பகவான் செயல், பகவானுடைய இஷ்டம் அப்படின்னு இந்த மாதிரி என்னது அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது இருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஆட்டிடியூட் யாருக்கு இருக்கோ மகாபாகா. சோ பாவித்வாச்ச மகாபாகா தேவகியும் தேவமாதரம். இங்க தேவர்கள் தான் அவளுக்கு குழந்தையா பிறக்க போறா, அதனால தேவமாதரம் இது வியாசர் சொல்றது. தேவகியும் தேவமாதரம் அவளை பார்த்து சொல்றார். வரோரு சமயம் மேத்வம் ஜானாசி ஸ்வசுதார்ப்பணி. பரோரு அவ என்ன பண்றார், சமயம் மேத்துவம் ஜானாசி. சமயம்னு சொன்ன ஒரு அக்ரிமெண்ட், ட்ரீட்டி, அதாவது ஒரு உடன்படிக்கை. கம்சனுக்கும் எனக்கும் நடந்த உடன்படிக்கை என்னன்னு உனக்கு தெரியும் இல்லையா. ஸ்வசுதார்ப்பணி, தன் குழந்தைய அவன்கிட்ட கொடுத்துடுறதுங்கிற விஷயத்துல எங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பேச்சு நடந்தது, என்ன உடன்படிக்கை நடந்தது அப்படிங்கறது உனக்கு தெரியும். மோச்சிதார்த்துவம் மகாபாகே சபதேர மயாத்ததா. அது மட்டும் இல்ல, உன்னை கொல்றதுக்கு அவன் ரெடியா இருந்தான். அப்ப இந்த மாதிரி குழந்தைகளை கொடுத்துடுறேன்ற சபதம், ஐ ஸ்வோர், நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி இது ஆணையிட்டு சொல்றேன், இவ வயசுல பிறக்கிற குழந்தை அத்தனையும் நான் உனக்கு கொடுத்துடுறேன். அந்த குழந்தைய கொடுக்கலன்னா என்னென்ன விதமான பாவங்கள், அதாவது என்னுடைய முன்னோர்கள் அத்தனை பேரும் கும்பி பாகத்துல போய் விழட்டும் அப்படிங்கறதாக அவ பேர்ல சபதம் பண்ணி நான் உன்னை விடுவிச்சு கொண்டு வந்திருக்கேன். அதனால இப்ப அவளுடைய லைஃபும் அவளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அத்தனையும் இப்ப நவ் இட் இஸ் இன் கொஸ்டின். அதனால மோசிதாத்வம் மகாபாகே, அந்த மோசிதான விடுவிக்கப்பட்டிருக்கிறாய் அவனுடைய பிடியிலிருந்து. அந்த மாதிரி ஒரு சபதம், அந்த மாதிரி ஒரு ஆணையினால நீ ஆணைன்னு சொன்னோம்னாக்க இந்த இது அவ என்ன பண்றது, ஒரு உடன்படிக்கைக்கு மேல எடுத்துட்ட சபதங்கள்னு சொல்றோம் இல்லையோ, சபதம் பண்ணி சத்தியம் பண்ணின்னு தமிழ்ல சர்ம சத்தியம் பண்ணின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சத்தியத்தின் பேர்ல நீ விடுவிக்கப்பட்டிருக்கிறாய். இவம் புத்திரம் சுகேசாந்தே தாஸ்யாமி பிராத்ரு சூனவே. இவம் புத்திரம் சுகேசாந்தே தாஸ்யாமி பிராத்ரு சூனவே. அதாவது என்ன ஆயிடுத்து, கம்சனுக்கு பிராத்ரு சூனா அவனுடைய கசன், அவன்கிட்ட தேவைக்கு கசன் தானே, உன்னுடைய கசனுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு. கலே கம்சே விநாசார்த்தம் தெய்வே கிம்பா கரிஷ்யசி. கலே கம்சே விநாசார்த்தம் தெய்வம் கிம்பா. இந்த இடத்துல ஃபேட் என்ன பண்ண முடியும், கலே கம்சே, கம்சன் கலன் அப்படின்னு சொன்னோம்னாக்க when wicked kamsa is like this, what can the fate, அதாவது ஃபேட் இந்த மாதிரி இருக்கும்போது யார் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. விசித்திர கர்மணாம் பாக்கா. அதோட மட்டும் இல்ல, இப்ப தேவகி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா, ஜஸ்டிஃபை பண்ணணும், அவளை கன்சோல் பண்ணணும். ஏன்னா இப்ப அதாவது என்ன சொல்றது, இத்தனை நாளும் இது பண்ணிட்டு இருந்தாங்கிறது மட்டும் இல்ல, அதாவது ஒரு சூழ்நிலை இல்லாம தேவகியாவே she has to part with it அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கொஞ்சம் அவளை கன்சோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. விசித்திர கர்மணாம் பாக்கா. கர்மணாம் பாக்கா, பாக்கஹான்னா ரைப்பனிங், அதாவது பலன் கொடுக்கிற இது இருக்கு பாருங்க. கர்மா எப்படி பலன் கொடுக்கறது, எப்ப பலன் கொடுக்க போறது, எந்த கர்மா பலன் கொடுக்க போறதுங்கிறது இருக்கு இல்லையா, எல்லாமே விசித்திரம். இதுல ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா,
இந்த 6 குழந்தைகளுக்கு சாபம். அவ பிறந்த உடனேயே போயிடணும், பிறந்து இந்த பூமியை பார்க்க கூடாது, பார்க்க முடியாது. பிறந்த உடனே என்ன ஆகும், கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயே அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன ஆகும், காலகதி பிறக்கணுங்கிறது ஒண்ணுதான் அவளுக்கு இருக்கிற பிராரப்தம். சோ கர்ப்பவாசம் பண்ணி பிறக்கணுங்கிற பிராரப்தம். சோ அது பிறந்த உடனே என்ன ஆகும், அவளுக்கு காலகதி முடியணும்னு இருக்கு. சோ இது ஒரு மாதிரி விசித்திரமான கர்மா. விசித்திரமான கர்மாவா இருக்கிறதுனால என்ன ஆகுது, உடனே போகணும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. அது மட்டும் இல்ல, தேவகிக்கும் என்ன ஆயிடுது இந்த மாதிரி, அதாவது அந்த திடீர்னு வந்து இது சொன்ன கஷ்யபருடைய 2வது இவா இருக்கா பாருங்க, தேவகியோட கோ ஒய்ஃப். அவ என்ன பண்றா, அவளும் தேவகிக்கு, ஏன்னா தேவகினால அவளுக்கு, அதாவது அதித்தினால அவளுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்திரனை விட்டு அவ என்ன பண்ணா, இந்திரனை கொல்லக்கூடிய, இந்திரனை கான்சர் பண்ணக்கூடிய ஒரு சன் வேணும்ட்டு அவ வந்து என்ன பண்றா, திட்டி ப்ராப்ளம் பண்றா. அவ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா, ஒரு விரதங்கள் வாரங்கள் அப்படின்ட்டு. சோ அந்த விரதம் கம்ப்ளீட் ஆயிடுதுன்னு சொன்னோம்னாக்க இந்திரனுக்கு அதனால கஷ்டம் வரும். சோ இந்திரனுக்கு உனக்கு கஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்லி இந்திரனை விட்டு அந்த விரதம் சரியா நடக்க முடியாதபடி பண்ணி அந்த குழந்தை சரியா பிறக்க முடியாதபடி. ஆனா அந்த குழந்தை பிறக்கலைங்கிறதுல, அந்த குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை வந்து இந்திரனுக்கு எனிமையா, இந்திரனுக்கு எதிரியா பிறக்கிறத விட கூட இந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மருத்துகளா பிறந்துருக்கு. சோ அந்த மாதிரி மருத்துகளா பிறந்ததுனால என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி தன்னுடைய நோக்கம் நிறைவேறாம போயிடுதேன்னு திதிக்கு கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்ததுனால தேவகியும் அதாவது அதித்தியும் என்ன பண்ணுவா, இந்த மாதிரி எப்படி தனக்கு டெலிவரி சரியா ஆக முடியாதபடி அதித்தி கெடுத்துட்டாலோ, தேவகியும் தன்னுடைய டெலிவரி எல்லாம் பார்க்க முடியாதபடி ஆயிடுவோம், கஷ்டப்படுவோம்னு சாபம் கொடுத்துட்டா. அதனால என்ன ஆயிடுச்சு, இந்த குழந்தைகளுக்கு மட்டும் போனோங்கிறது இல்ல, பிறந்த குழந்தைகளை பார்க்க முடியாதுங்கிற சூழ்நிலை தேவகியா பிறந்த அதித்திக்கும் ஏற்படுறது. சோ விசித்திர கர்மனாம் பாக்கா, எல்லா கர்மாக்களும் விசித்திரமா இருக்கு. அந்த கர்மாக்களுடைய பரிபாகம் இருக்கு பாருங்க, ரைப்பனிங். எந்த நேரத்துல எப்ப அந்த கர்மா, இது எங்கேயோ 2வது 4வது சதுர்யுகத்துல நடந்தது. அந்த கதை வந்து இப்ப 28வது சதுர்யுகத்துல அந்த கதை என்ன ஆகுது, அந்த சாபம் வந்து பலிக்கிறது. விசித்திர கர்மனாம் பாக்கா துர்கேயோ அகிருத்தாத்மபிகி, அந்த அகிருத்தாத்மபிகி, அதுக்காக ப்ரிப்பேர்டா இல்லாம தயாரா இல்லாத யாருக்கும் துர்கேயா சுலபமாக தெரிந்து கொள்ளப்படக்கூடிய விஷயம் இல்ல. அதாவது எப்ப இந்த கர்மா நடந்தது, ஏன் இந்த கர்மா நடக்கிறது, இப்ப ஏன் எனக்கு ஏற்படுறது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் நல்லதே பண்ணிருக்கேன், நான் ஒரு கெட்ட காரியம் கூட பண்ணல, நான் பகவான்கிட்ட வந்து பக்தியோட தானே இருந்திருக்கேன், ஆனா எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்ட்டு. ஆனா யாருமே எனக்கு இவ்வளவு சுகத்தை அனுபவிக்கணும்னா அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கேன், எனக்கு ஏன் இவ்வளவு சுகம் அப்படின்னு யாரும் கேட்கறது இல்ல. அப்படி சொன்னா கூட ஏதோ ஒரு ஜோக்கா தான் சொல்லிருப்பாளே ஒழிய அதை சீரியஸா எடுத்துட்டு யாரும் சொல்ல போறது இல்ல. சோ இப்ப அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் எனக்கே இந்த கஷ்டம்னு வரும்போது நம்மளுக்கு வர கஷ்டத்துக்கான காரணமான கர்மாவை எப்ப எப்படி பண்ணிருக்கோம்னு தெரியறது இல்லையா. சோ அகிருதாத்மபிகி துர்ஞேயா, இது தெரிஞ்சு கொள்ளப்பட முடியாத விஷயம். இது தெரிஞ்சுக்கிறது யாருன்னா ரியலைஸ்டு சோல்ஸ், அதாவது ஞானிகள் இருக்கா இல்லையா, ஞானிகளுக்கு இந்த கர்மாவோட பரிபாகம் என்னன்னு நல்லா தெரியும். சோ ஞானின்னா யாரு அப்படின்னு சொன்னா ஞானிகளையே பகவான். ஏன்னா ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி வேத விபாகினேன்னு ஈஸ்வரனும் குருவும். குருன்னாக்க தன்னுடைய ஸ்வரூப ஞானம் வந்த, அதாவது அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானம் யாருக்கு ஏற்பட்டிருக்கோ அந்த ஞானத்தை அனுபவபூர்வகமாக பிரத்யட்சமாக அந்த ஞானம் வந்திருக்கிறவா யாரோ அந்த ஞானம் வந்திருக்கிறவா தான். சோ பகவானுக்கு சமானமா இருக்கா. அவளுக்கு என்ன சொல்லிருக்காரு, சாதாரணமா பகவான் சொல்லும் போது சமஸ்த குணத்தையும் உடையவர்னு சொல்றோம். அந்த சமஸ்த குணத்தையும் உடையவர்னா பகவான். பட் இந்த மாதிரி ஞானிகள்னு சொல்லும் போது அவ எப்படி இருக்கா அப்படின்னா, அவ வந்து இந்த அவளுக்கும் 6 குணம் இருக்கும். அதாவது ஐஸ்வர்ய சமக்கிரசிய வீரியசிய எஸ்எஸ்ங்கிறது சாமான்யமா நம்ம சொல்லக்கூடிய சமஸ்தமான ஐஸ்வர்யம் வீரியம் எஸ்எஸ் இத்தியாதி 6 குணங்கள். பட் இந்த இடத்துல 6 குணங்கள்னா என்னன்னாக்க, அந்த சிருஷ்டி இருக்கு பாருங்க, சிருஷ்டி பிரளயம் ரெண்டும். சிருஷ்டி எப்ப ஏற்படுது, ஏன் ஏற்படுது, பிரளயம் எப்ப ஏற்படுதுன்னு சிருஷ்டி பிரளயத்தை பத்தியும், ஜீவானாம் ஆகதிம் கதிம் வேத்தி வித்யாம் அவித்யாம் ச. சோ சிருஷ்டி பிரளயம், ஜீவர்களுடைய கத்தியாகதிகள், அப்புறம் வித்யா அவித்யாங்கிற விஷயங்கள் இருக்கு பாருங்க, இதை தெரிஞ்சவர்கள். சோ ஜீவானாம் ஆகதிம் கதிம்னாக்க ஜீவர்களுடைய கர்மஸ்வரூபம். அந்த கர்மா யாருக்கு என்ன கர்மா இருக்கு, எந்த கர்மா எப்ப பலன் கொடுக்க போறது. அதனாலதான் என்ன ஆகும்னாக்க, நம்மளுடைய கர்மாவை மீறி நம்மளுக்கு வந்து உபதேசம் பண்ணி நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கணும், நம்மளுக்கும் ஞானம் வர்றதுக்கான வழியில் அட்லீஸ்ட் தயாரிச்சுக்கிறதுக்காகவது நம்ம போனோம்னாக்க, பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட கூட இருந்துன்னு அவ சொல்றபடி கேட்டு இருக்கணும். அவள்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க முடியாது.
அவன் வந்து என்ன ஆகும், இதெல்லாம் தேவ ரகசியமா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏன் இதை பண்ண சொல்றாருன்னு தெரியாது. அவன் சொல்றதை நம்ம கரெக்டா கேட்டு அதன் பிரகாரம் நடந்துட்டு இருந்தோம்னாக்க அது என்ன பண்ணும், நம்மளுடைய கர்மாவை அன்வைண்ட் பண்ணி கொடுக்கும். சோ நம்மளுடைய கர்மாவை அன்வைண்ட் பண்றதுக்கான அந்த சாதாரணமா ஒரு உதாரணம் சொல்லுவா. இதுக்கு டாக்டர் போனா ஒரு வியாதின்னு போகும்போது அவர் ஒரு மருந்து கொடுக்குறாரு. அந்த மருந்து வந்து நம்ம என்ன பண்ணணும், சாப்பிட வேண்டியதுதான் வேலையை ஒழிய இந்த மருந்து வேலை செய்யுமா, ஏன் வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும், வேற மருந்து எடுத்துக்கூடாதுன்னு நம்ம அவரை கேள்வி கேட்டோம்னா என்ன ஆகும், உங்களுக்கு எந்த டாக்டர் சௌரியமா இருக்காரோ அவரை பாத்துக்கோ அப்படின்னு போறாரு இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கவும் முடியாது. இந்த மருந்து இந்த வியாதிக்கு வேலை செய்யும், சாப்பிடுங்க அவ்வளவுதான், உங்களுக்கு இந்த மருந்து சூட் ஆகும் இல்லையா. சோ அந்த மாதிரி அதெல்லாம் பிரிஸ்கிரிப்டிவா மட்டும்தான் இருக்குமே ஒழிய இது ஒன்னும் டிஸ்கிரிப்டிவா இருக்காது. அந்த ஞானிகளுக்கு தான் ஜீவர்களுடைய கத்தியாகதிகளை பத்தின விஷயங்கள் ரொம்ப நல்லா தெரியும். அதனாலதான் துர்கேயோ கிருதாத்ம பிகின்னு சொன்னார். சொல்லிட்டு என்ன பண்ணார், சாதாரண ஜனங்களால இதை புரிஞ்சுக்க முடியாத விஷயம், அதனால பெரியவா ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஆக்கிய சொன்னார்னா எப்படி நடந்துக்கணும்னு சொன்னார்னாக்க அது கேட்டு அது பிரகாரம் நடந்து நம்மளை எலிவேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான். அது எந்தெந்த கர்மா நம்மளுக்கு இருக்கு, அது எதனால அன்வைண்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அவளால என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு டைரக்ஷன் கொடுத்து நம்மள ஹெல்ப் பண்ண முடியும். சர்வேஷாம் கில ஜீவானா காலபாசானுவர்த்தினாம். ஏன்னா ஜீவர்கள் அத்தனை பேரும் அந்த கர்மாவனுடைய கண்ட்ரோல்ல இருக்க. காலபாசம், காலபாசங்கிறது கர்மாவனுடைய கட்டர். கர்மா வந்து நம்மளுக்கு என்ன பண்றது, கர்மாவோட கட்டி போட்டு வைக்கிறது. போக்தவியம் சுகிருத்தம் கர்ம சுபம் வா எதிவா சுபம். சோ நம்மளுடைய கர்மா சுபம் வா எதிவா அசுபம், நல்லதோ கெட்டதோ என்ன கர்மாவா இருந்தாலும் அதை அனுபவிச்சுதான் தீக்கணும் இல்லையா. பிராரப்தம் சர்வதைவாத்திர ஜீவசிய விதி நிர்மிதம். விதி நிர்மிதம் சர்வதைவ பை ஆல் மீன்ஸ் இந்த பிராரப்தம்ன்ற கர்மா என்ன இருக்கோ அந்த கர்மாவனுடைய போர்ஸ்ல தான் நம்ம பிறந்திருக்கோம். அது போக்தவியம், அனுபவிச்சே தீரணும். அதனாலதான் ஞானிகளா இருந்தா கூட என்ன ஆகும், போகேன திதரே க்ஷமயித்வா, அதாவது பிராரப்த கர்மாவை அனுபவிச்சா விட்டுதான். சோ ஞானம் என்ன பண்றது, பிராரப்தத்தை கேன்சல் பண்ண போறது இல்ல. அது வந்து சஞ்சிதத்தையும் ஆகாமியும் கேன்சல் பண்றது. ஆனா பிராரப்தத்தை என்ன பண்றது, அனுபவிச்சுதான் தீக்கணுங்கிறதாக சொல்லியிருக்கு இல்லையா. சோ பிராரப்தத்தை ஞானம் கூட கான்ட்ரடிக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி பல காரணங்கள் சொல்லுவார். அந்த காரணத்துக்குள்ள போல பிராரப்தத்தை ஞானம் கூட கான்ட்ரடிக்ட் பண்ணாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சோ ஞானம் கூட கான்ட்ரடிக்ட் பண்ணாதுன்னா சாதாரண ஜனங்கள், ஞானிகளா இல்லாதவா அஜ்ஞான திசைகள்ல இருக்கிறவாளுடைய சூழ்நிலை என்னன்னு சொல்றது. எப்படியா இருந்தாலும் அவ பிராரப்தத்தை அனுபவிச்சுதானே தீக்கணும். அப்ப தேவகி வாச்ச தேவகி சொல்றா, சுவாமின் பூர்வம் கிருதம் கர்ம போக்தவியம் சர்வதான்றதிகி. இது ஒரு முக்கியமான கேள்விதான், சாதாரணமா எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்விதான். அது என்னன்னு சொன்னோம்னாக்க அனுபவிச்சுதான் தீக்கணும்னா நம்மளுக்கு செல்ஃப் எஃபர்ட்ங்கிறதே ஒண்ணு கிடையாதா, ஸ்டேட் அண்ட் ஃப்ரீ வில் அப்படின்னு சாதாரணமா சொல்லுவோம். நம்மளுடைய விதி என்ன இருக்கோ அந்த விதி பிரகாரம் தான் போனோம்னா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்ன, நம்ம வந்து முயற்சி எடுத்தோம்னாக்க ஃப்ரீ வில்லுங்கிறது நம்மளுடைய சொந்த ஞானத்தின் பிரகாரம் அறிவின் பிரகாரம் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி. அந்த முயற்சிகள் செயல்படுமா செயல்படாதா, முயற்சிகள் அத்தனையும் வியர்த்தமா. ஏன்னா என்ன கர்மாவோ கர்மா பிரகாரம் பலன் வரப்போறதுன்னா நம்மளுடைய முயற்சிகளுக்கு அர்த்தம் இல்லைன்னு ஆயிடுறது இல்லையா. சோ நான் முயற்சி பண்ணினாலும் பண்ணாட்டாலும் எனக்கு கிடைக்கிறது கிடைச்சுதான் ஆகணும். எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சாகணும். நான் முயற்சி பண்ணினாலும் பண்ணாட்டாலும். அப்ப நான் ஒண்ணுமே பண்ணாம பேசாம வீட்டுல உட்கார்ந்துருக்கலாமா? நான் முயற்சிங்கிறது பண்ண வேண்டிய தேவையே இல்லையா? நான் இப்ப முயற்சி பண்ணினா முயற்சிக்கேத்த பலன் கிடைக்குமா கிடைக்காதா? முயற்சிக்கேத்த பலன் கிடைக்காதுன்னா முயற்சி பண்ணாட்டாலும் அந்த பலன் வந்துதான் தீரணும்னா என்னுடைய முயற்சியினுடைய ஸ்டேட்டஸ் என்ன? சோ முயற்சிக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன்னாக்க இப்ப எந்த கர்மாவனால இந்த குழந்தைய நான் பறி கொடுக்கணுமோ அந்த கர்மாவுக்கு கவுண்டர் பண்ற முயற்சியே எடுத்துக்க முடியுமா முடியாதா? அதாவது கம்சன் விட்டுருங்க, கம்சன் அடுத்த பக்கம் இருக்கான், இதுக்கான கவுண்டர் பண்ற முயற்சியை நான் எடுத்துக்க முடியுமா முடியாதா? அப்படி ஒரு பிரார்த்தனையோ பகவான்கிட்ட வந்து பூஜையோ ஏதோ ஒண்ணு பண்ணி தபச பண்ணி பகவானை அனுகிரகம் பண்ணி இந்த குழந்தைய சேவ் பண்றதுக்கு நம்மளால முயற்சி பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தேவகியுடைய கேள்வி. ஏன்னா எப்படி முன்னாடி செய்யப்பட்ட கர்மா எப்படி இருந்தாலும் முழுமையாக அனுபவிச்சுதான் தீக்கணும் அப்படின்னு இருக்கு. கீர்த்தைஹி தபோபிஹி தானைர்வா கிம்னயாதி க்ஷயம் ஹிதது. சாதாரணமா என்ன சொல்றோம், தீர்த்த நம்ம பண்ற இதெல்லாம் பாருங்க, அதாவது சங்கல்பமே எடுத்துங்க, மமோ பார்த்த சமஸ்த. அது எப்படி இருக்கு, நம்ம இப்ப எந்த கர்மா பண்ணாலும் நித்திய கர்மா, நான் காமிய கர்மாவை சொல்லல, நித்திய கர்மா பிராயஷ்சித்த கர்மா காமிய கர்மா வேற. கர்மால சாதாரணமா 4 விதம் சொல்றோம் இல்லையா, விகிதம் நிஷித்தம் பிராயஷ்சித்தம் காமியம். இப்ப என்ன ஆகும்,
நிஷித்தம் அப்படிங்கிறது தப்பான கர்மா. அந்த கர்மாவை யாரும் சங்கல்பம் பண்ணி பண்ண போறது இல்ல. தானா நம்மளுடைய ஆசையினால, நம்மளுடைய ராகங்கள்னாலயோ இல்ல சம்ஸ்காரங்கள்னாலயோ தானா நடக்க போறது. பிராயச்சித்தம்ங்கிறது நம்ம தெரிஞ்சு தவறு பண்ணி அந்த ஏதோ தவறு பண்ணி அந்த தவறுக்கு வந்து கவுண்டர் பண்ணணும், அந்த கவருக்கு வந்து ஒரு அப்பீஸ் பண்ணணும், இல்ல ஒரு அதுக்கு ஒரு அட்டோன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்றோம், அதை கவுண்டர் பண்றதுக்காக பிராயச்சித்தம் சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட பிரகாரம் பண்றோம். சோ இதுக்கு பேர் பிராயச்சித்தம்னு பேரு. இதுவும் பிரிஸ்கிரைப்டா இருக்கு. அதாவது ஒரு பாவத்துக்கான பிராயச்சித்தம் இல்ல ஒரு தவறுக்கான பிராயச்சித்தம். உதாசீனம்னு சொல்லுவா. அதாவது சரீர யாத்திரைக்காக பேர் மினிமம் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்காக நடக்கக்கூடிய கர்மா. நல்லது கெட்டது விகிதம் நிஷித்தம் அப்படிங்கறதுலாம் இல்ல. இப்ப பாக்கி இருக்கிற கர்மாங்கிறது எது? காமியம். அது நம்ம ஆசையப்போ, அதாவது குழந்தை பிறக்கணும், மழை பெய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பலனை உத்தேசிச்சு நம்ம பண்ணக்கூடிய கர்மா. அந்த கர்மாவுக்கு குறிப்பிட்ட பலன்னு கிடைச்சிருக்கு. நித்திய கர்மான்னு சொல்றோம் பாருங்க, விகித கர்மான்னு. அந்த விகித கர்மாவை பண்ணும்போது நம்மளுடைய சங்கல்பம் எப்படி இருக்கு? மம உபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா. உபாத்த சமஸ்த துரிதம்னா பாபம். நான் செஞ்சு எனக்கு வந்து என்னுடைய அக்கௌண்ட்ல ஏறி இருக்கிற சமஸ்த துரிதங்கள், சமஸ்த பாபங்கள், இது வரைக்கும் நான் பூர்வத்துல என்னென்ன விதமான பாவங்கள் பண்ணிருக்கேனோ அந்த பாபங்கள் அத்தனைக்கும் க்ஷயத்வாரா அவைகளை போக்கும் விதமாக, அந்த பாபங்களை போக்கும் விதமாக இந்த கர்மாவை ஈஸ்வர பிரீத்திக்காகவும், நான் இப்ப என்ன கர்மா பண்றேனோ அந்த கர்மா அந்த பாபங்களை போக்குவதற்காகவும் ஈஸ்வர பிரீத்திக்காகவும் நம்ம என்ன பண்றோம், இந்த கர்மாவை பண்றோம். சோ இந்த கர்மா என்ன இருக்கு? தீர்த்த யாத்திரைகள், புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போறது, இதெல்லாம், அப்புறம் தானங்கள், ஹோமங்கள்னு எதெல்லாம் நித்திய கர்மான்னு விதிக்கப்பட்டிருக்கோ அந்த நித்திய கர்மாக்கள்லாம் வந்து என்ன பண்றோம், உபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா பரமேஸ்வர பிரீத்தியர்த்தன்னு சங்கல்பம் பண்ணி பண்றோம் இல்லையா? அதான் சொல்ற தீர்த்தைகள்னா தீர்த்த யாத்திரங்கள்ல போய் அங்க தீர்த்த ஸ்நானம் பண்றது, அங்க இருந்த விகிதமான காரியங்கள் எல்லாம் பண்றது, என்னென்ன அங்க பிரிஸ்கிரைப்டா இருக்கோ, என்னென்ன விதிச்சிருக்கோ. தானைகி தபோபிகி, அங்க இருக்கிற பெரியவாளுக்கு இல்ல எந்த இடத்துல வேணாலும் தானைகி. இந்த தானம்ங்கிறது நம்ம பண்ணின கர்மாவுக்கு கொடுக்கறது இல்ல. கர்மாவுக்கு கொடுக்கறதா இருந்தா கர்மாவோட ரிலேட்டடா போயிடும். அது வந்து ஃபீ மாதிரி ஆயிடும், தட்சிணேன்னு ஆயிடும். சோ பகிர்வேதி எத்தியதே, நம்ம வந்து என்ன ஆகும், நம்மளுடைய எந்த விதமான சம்பந்தமும் இல்லாம, நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை இந்த தானம் பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் வரும், என்ன பெனிஃபிட் வேணும்னு எதிர்பார்த்து நான் பண்ற காரியத்துக்கு தட்சிணை மாதிரி இல்லாம. சோ பிராமணாளுக்கு நம்ம கொடுக்கறது வந்து தானம் இல்ல. அதாவது ஒரு நம்ம ஒரு ஆத்துல ஒரு பூஜை பண்றவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது இல்ல, சம்பந்தம் இல்லாம தனியா கொடுக்கணும். அப்படி கொடுக்கப்படுறது என்ன இருக்கோ அதுக்குதான் தானம்னு பேரு. சோ தபோபிகி, நம்ம பண்ற மெடிடேஷன் இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதனால கிண்ணையாதி க்ஷயமிகித்தது, அந்த பாப்பமானது நாசத்தை அடையாதா? லிகிதோ தர்மசாஸ்திரேஷு பிராயஷ்சித்த விதின்னு இருக்க, தர்மசாஸ்திரங்கள பிராயஷ்சித்தமும் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? இப்ப இந்த மாதிரி குழந்தைய பிரிஞ்சு நம்ம கஷ்டப்படணுங்கிறது பாபத்தினால வந்ததுன்னா அந்த பாபத்துக்கு பிராயஷ்சித்தம் இருக்குமா இருக்காதா? பூர்வார்ஜிதானாம் பாப்பானாம் விநாசாய மகாத்மபிகி, தர்மசாஸ்திரங்கள்ல முன்னாடி செய்யப்பட்ட பாபங்களுக்கு பிராயஷ்சித்தம் சொல்லியிருக்கா இல்லையா? அதுவும் யாரு? பிரம்மஹா ஹேமஹாத்பே சுராபோ குருதல்பகா. மகா பாபம்னு சொல்றோம் பாருங்க. பிரம்மஹா அதான் பிரம்மஹத்தியா பண்றவன். அப்புறம் வந்து ஹேமஹாரினாக்க அங்கத்தை திருடுறவன் அர்த்தம். அதாவது புறத்தியான் வாழ்க்கையே வாழ முடியாதபடி அவன் சொத்து முழுக்கியுமே அடிச்சுடுறவன் அர்த்தம். வெறும் தங்கம் மட்டும் இல்ல. அதனால என்ன ஆகும், டிப்ரைவிங் தி ஹோல் லைவ்லிஹுட் ஆஃப் அதர் பீப்புள். அவன் ஒரு ஆயுசு முழுக்க என்ன சேர்த்து வச்சிருக்கானோ அவ்வளோத்தையும் அடிச்சுன்னு போயிட்டதா இருந்தா அவ்வளவு தங்கமா தானே போட்டு வச்சிருக்க போறாங்க. அதனால என்ன ஆகுது, அந்த மாதிரி டிப்ரைவிங் அண்ட் கோல்டு திருடுறது, கோல்டுடைய வேல்யூவும் இருக்கு. அதே மாதிரி சுராபகா சுராம் பிபேத் அப்படின்னு சொல்லிட்டு சுராபானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. சுராபானம் பண்ணக்கூடாதுங்கிறது இல்ல, சுறா எந்த பாத்திரத்துல வைக்கப்பட்டிருக்கோ அந்த பாத்திரத்தையும் உபயோகப்படுத்தக்கூடாது. அதை கிளீன் பண்ணி ஸ்டெரைல் பண்ணி அதை வந்து நான் என்ன பண்றேன் பர்ஃபெக்டா இதெல்லாம் பண்ணி அந்த பாத்திரம் சம்பந்தப்பட்ட பாத்திரமே கூடாது, அது அந்த பாத்திரத்தை எதுக்கும் உபயோகப்படுத்தக்கூடாது, அந்த வாசனைகளும் கூடாது, பக்கத்திலேயே இருக்கக்கூடாது. சோ சுராபகா. அப்புறம் குருதல்பகா, அதே மாதிரி தவறான முறையில பெண்களை பாக்குறது. பெண்களை வந்து அதாவது எந்த பெண்கள் நம்மளுக்கு உரியவர்கள் அல்லையோ, எந்த பெண்கள் அந்த மாதிரி அந்த இதெல்லாம் கூடவே கூடாது. பல விதமான பாவங்கள் அதுல சொல்லியிருக்கா. இந்த நாலுத்துக்கும் அதாவது இந்த நாலுத்துக்கும் பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு. இதெல்லாம் மோசமான பாபங்கள், மகா பாபங்கள். மகா பாபங்கள்னு சொன்னோம்னாக்க only punishment should be given. And அது வந்து ரிஃபர்மேட்டிவ்,
அதெல்லாம் கிடையாது. அது வந்து பனிட்டிவ் தான். அதனால என்ன எடுத்து துவாதசாப்த பிரதேசீர்னே சுத்திமியாதி இவ தன்னுடைய ஒரு இதனால சொல்ற. அது பேர் என்ன சொல்றது, தனக்கு மனசுல இருக்கிற தாபத்தினால துவாதசாப்த கிருச்சிரம்னு இருக்கு. துவாதசாப்த கிருச்சிரம்னாக்க ஒரு 12 வருஷ காலத்துக்கு உபவாசம். அது வந்து ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சொல்ற பாருங்க. 12 நாள் உபவாசம், அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் ரெஸ்ட், இல்ல அதுக்கப்புறம் திருப்பி 12 நாள் உபவாசம்னு அதை கண்டினியூஸா ஒரு மாதிரி துவாதசாப்த கிருச்சிரம்னு சொல்லுவா. ஒன்னு விட்டு ஒரு நாள் உபவாசம்ன்ற மாதிரி 12 வருஷ காலம் உபவாசம் இருந்தாக்க அந்த மாதிரி பகவான யார் தியானம் பண்ணிட்டு உபவாசம் இருக்காளோ அவ பண்ற மகா பாவங்களும் நசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி துவாதசாப்த கிருச்சிரம்ன்ற மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்கா. சோ அந்த மாதிரி 12 வருஷ கால உபவாசம் இருந்து விரதம் இருந்தாக்க சுத்தி வியாதி அவளுக்கு வந்து அந்த சுத்தி, அவ தங்க பண்ணின பாவத்திலிருந்து சுத்தி, அதாவது அவ தே பிகம் பியூரிஃபைட் அண்ட் கிளீன். அதனால அந்த மாதிரி பாப பிராயச்சித்தத்தை பண்ணி நம்ம இந்த பாவத்திலிருந்து தப்பிச்சுக்க முடியாதா? அதாவது கம்சன்ட்ட குழந்தைய கொடுக்கறதுல இருந்து தப்பிச்சுக்க முடியாது, இல்ல கம்சன்ட்ட குழந்தைய கொடுக்காம இருக்கிறதுல இருந்து தப்பிச்சுக்க. எந்த பாவமா இருந்தாலும் கம்சன்ட்ட குழந்தைய கொடுக்கறதும் நம்ம பண்ணின பாவம், குழந்தைய கொடுக்காம இப்ப இருக்கிற சூழ்நிலையில் அதுவும் பண்ண பாவம். ஆனா எந்த பாவமா இருந்தாலும் அந்த பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் உண்டோ இல்லையோ? மன்வாதிபிர் யதோதிஷ்டம் பிராயச்சித்தம் விதானதா. சோ மன்வாதி விகி அவள் என்ன பண்ணிருக்கா, அதாவது ஸ்மிருதிகாரால் என்ன பண்ணிருக்கா, இந்த மாதிரி துவாதசாப்த கிருச்சிரம்ங்கிறத விசேஷமான பிராயச்சித்தமா சொல்லியிருக்கா இல்லையா? ததா கிருத்வா நர பாபான் முச்சிதே நவானக. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப அந்த மாதிரி இருக்கிறதுலே ஒரு பெரிய பிராயச்சித்தமாக துவாதசாப்த கிருச்சிரத்தை சொல்லியிருக்காரு ஸ்மிருதிகாரெல்லாம். அந்த துவாதசாப்த கிருச்சிரத்தை நம்ம பண்ணினோம்னா நம்ம பண்ற பாவத்திலிருந்து நம்ம விடுபடுறோமா விடுபடலையா? முச்சிதேவானவா, நம்ம விடுபடுறோமா இல்லையா? அதே மாதிரி வினீத வச்சனாஸ்தே கிம் முனையா தத்துவதர்சினா விகீத வச்சனாக. விகீதன்னு சொன்னோம்னாக்க நடைபெறாத, அவ சொல்றது வந்து என்ன ஆகும்னு சொன்னோம்னாக்க, அவ சொல்றதுல சும்மா ஏதோ பிராயசித்தங்கள்னு சொல்லியிருக்கா. அந்த பிராயசித்தங்கள் அந்த பாபத்திலிருந்து நம்மளை விடுவிக்க வல்லது அல்ல. அதாவது அந்த பிராயசித்தம் பண்றதுனாலயே பண்ணின பாபங்கள் எல்லாம் போயிடும், பண்ணின பாவத்தை வந்து கேன்சல் பண்ணிட முடியும். அதனால வி பிகம் பியூர். அதாவது நெட் ரிசல்ட் இந்த குழந்தைய கம்சன்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதா இருந்தால், அப்ப இந்த மாதிரி பாபங்களை போக்குறதுக்கு பிராயஷ்சித்தத்தை விதிச்ச ரிஷிகள்லாம் இருக்காளே அவ விகீத வச்சனாக. விகீதன்னு சொன்னோம்னாக்க தவறான வார்த்தைகளை சொல்பவர்களாக, உண்மையில நடக்காத, அதாவது வாஸ்தவத்துல அவ என்ன விஷயத்தை சொல்லியிருக்காளோ அந்த பலனை ஏற்படுத்தாத கான்ட்ரடிக்டரியான வாக்கியங்களை, உண்மையற்ற வாக்கியங்களை பேசினவர்களாக ரிஷிகள் ஆயிடுவாளா மாட்டாளா? அப்ப ரிஷிகள் தவிர போய் பேசுறதா ஆயிடுமா ஆகாதா? இப்படி அவளை ரிஷின்னு எடுத்துக்கிறது. முனையகா தத்துவ தரிசனகா, வெறும் சாதாரண மனுஷன் இல்ல, தத்துவ தரிசனகா, உண்மையை அறிந்தவர்கள். சோ இந்த பாபத்துக்கு பிராயசித்தம் பண்றவா யாருன்னா, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், யாரோ ஒருத்தர் வந்து சாதாரணமா வெறும் லோகத்துல வந்து எப்படி இருக்கணும், அதாவது எப்படி இதை மெயின்டைன் பண்றது, ஆர்டர் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கறதுக்காக இந்த தவறுக்கு இந்த பிராயசித்தம், இந்த தவறுக்கு இந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வெறும் அவ வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் வந்து லிஸ்ட் பண்ணல. இந்த முனிவர்கள் கொடுத்த பிராயசித்தம் என்னன்னா, அது வந்து வெறும் சாதாரண லிஸ்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் ஃபார் டிஃபரெண்ட் கிரைம்ஸ் அப்படி இல்ல. அந்த கிரைம்ஸ் வந்து அத்தனையும் பாவம்னு சொல்லி, அந்த பாவங்கள் என்ன இருக்கு, அடுத்த ஜென்மாவில நம்மளுக்கு எப்படி ஏற்படுத்தும், நம்ம எந்த மாதிரி கஷ்டப்படுவோம், எந்த மாதிரி ஜென்மம் கிடைக்கும் அப்படின்னு இந்த பாவங்களுடைய விளைவாக நம்மளுக்கு வரக்கூடிய ஜென்மாக்கள், அந்த ஜென்மாக்கள்ல வரக்கூடிய கஷ்டங்கள், இதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, கர்ம விபாகம் அப்படிங்கிற கிரந்தத்துல இதெல்லாம் பத்தி விசேஷமா பேசியிருப்பா. அடுத்த ஜென்மானா என்ன, அந்த ஜென்மா எப்படி கிடைக்கும், எந்த பாவத்தினால இந்த ஜென்மா கிடைக்கிறது, அந்த ஜென்மால எந்த பாவத்துக்கு என்ன பிராயசித்தம் அப்படின்னு இப்படி பல விஷயமா, அதான் எந்த அதுக்கு ரிஷிகள் என்ன பண்றா, ஒரு கரஸ்பாண்டிங் பிராயசித்தத்தை விதிக்கிறா, பிரிஸ்கிரைப் பண்றா. அப்ப என்ன பண்ணணும், அந்த பிராயசித்தம் அந்த எஃபெக்ட நம்ம ஆத்மாவில ஏற்படுத்தணும், அந்த எஃபெக்ட் அந்த அபூர்வத்தை கொடுக்கணும். அந்த பிராயசித்தம் அந்த அபூர்வத்தை கொடுக்கறதா இருந்தா அந்த அபூர்வம் என்ன பண்ணணும், ஏற்கனவே பாபத்தினால வந்த அபூர்வம் இருக்கு பாருங்க, அதை கேன்சல் பண்ணக்கூடிய சக்தி படைச்சதா இருக்கணும். சோ இந்த ரிஷிகளுக்கு தத்துவதரிசி, வாஸ்தவத்துல உண்மை தெரிஞ்சவாளா இருந்தா எந்தெந்த பாவங்கள் எப்படிப்பட்ட அபூர்வத்தை கொடுக்கும், அந்தந்த பாவங்களுக்கு கரஸ்பாண்டிங்கான பிராயசித்தம் என்ன, அந்த பிராயசித்தம் எப்படிப்பட்ட அபூர்வத்தை உண்டு பண்ணி இது பழைய அபூர்வத்தை, பாவத்தினால வந்த அபூர்வத்தை எப்படி கேன்சல் பண்ணும், எப்ப கேன்சல் பண்ணும்,
எந்த அளவுக்கு கேன்சல் பண்ணுங்கிறது அத்தனையும் உண்மையில ரியலா பிரத்யட்சமாக, அதாவது அந்த பாபங்களையும் அதனுடைய பிராயச்சித்தங்களையும் பத்தி டைரக்ட் நாலேஜ் உடையவாளா இருக்கணும் இல்லையா. இருந்த ஏதோ ஒரு பாவம், இது ஒரு தப்பு, இது சமுதாயத்துக்கு நல்லது இல்லை, அதனால இதை பண்ணினவன் தப்பு, இது ஒரு பாபம், இந்த பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் போட்டு போயிடல. பாவங்கள்லாம் என்னன்னு ஒரு லிஸ்ட், பிராயச்சித்தங்கள்லாம், அதாவது இந்த பாவத்துக்கு கரஸ்பாண்டிங்கான பெனால்ட்டியோ இதுவோ என்ன அப்படிங்கிற லிஸ்ட் இல்ல. இது என்ன விதமான ஒரு கிரியேஷன், ஒரு சம்ஸ்காரத்தை நம்மளுக்குள்ள ஏற்படுத்தும், அந்த சம்ஸ்காரத்தை கேன்சல் பண்றதா இருந்தா அது எப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தக்கூடிய கர்மா இருக்கணும்னு அதை பத்தின டைரக்ட் நாலேஜ் இருக்கிறவளா இருக்கணும் இல்லையா. அதை அவ பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கணும் இல்லையா. அதனாலதான் தத்துவதரிசினஹா அப்படின்னா, முனையகா தத்துவதரிசினஹா விகீத வச்சனாகா, அவ தவறாக பேசுபவர்களாக மாறான விஷயங்களை, அதாவது தவறான விஷயங்களை, பொய்யாக போகக்கூடிய விஷயங்களை, உண்மையாக நடக்காத உண்மையற்ற விஷயங்களை பேசுபவர்களாக மாறிட மாட்டாளா. விகீதம், கீதம் நடக்கிறது சொல்றது, விகீதம் மாறி சொல்றது, அப்படி ஆயிட மாட்டாளா. விகீத வச்சனம்னு ஆயிட மாட்டாளான்னு. யாக்ஞவல்காதிய சர்வே தர்மசாஸ்திர பிரவர்த்தகாக. சோ சாதாரண விஷயம் இல்ல, யாக்ஞவல்கர் தான் சொல்றாரு. யாக்ஞவல்கருங்கிறது யாரு? அவர் டைரக்டா சூரியன்கிட்டயே போய் யஜுர்வேத சுக்ல யஜுர்வேதம்னு சொல்ல பாருங்க, 15 சாக்கியோட அந்த சுக்ல யஜுர்வேதத்தை சூரியன்கிட்டயே டைரக்டா கத்துண்டவர். அதை இந்த லோகத்துல என்ன பண்ணார், பிரச்சாரம் பண்ணினார். அவருடைய சிஷ்யர் தான் கார்த்தியாயினர், அவர் தான் சூத்திரங்கள்லாம் எழுதியிருக்கார். அவர் மட்டும் இல்ல, யாக்ஞவல்கிய ஸ்மிருதிங்கிறது தான் நம்ம இன்னி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல அந்த யாக்ஞவல்கிய ஸ்மிருதிங்கிறது தான், அதுக்கு வியாக்கியானம் தான் இதெல்லாம் மிதாட்சரம்ங்கிறது. அந்த மிதாட்சரம்ங்கிற வியாக்கியானத்தை தான் இன்னைக்கு நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹிந்துலான்னு சொல்ற பத்தில, அதாவது நம்ம சம்பிரதாயமா அனுஷ்டிச்சுன்னு வர இது இருக்கு பாருங்க சாஸ்திரங்கள். இன்னும் சொல்ல போனா பிரிட்டிஷ் காலத்துல கோர்ட்ல எல்லாம் என்போர்ஸ் பண்ற லாவா இருந்தது அந்த யாக்ஞவல்கிய ஸ்மிருதியுடைய மிதாட்சர வியாக்கியானம். அந்த யாக்ஞவல்கிய ஸ்மிருதி அவ்வளவு முக்கியமா இருக்கிறதுனால தேவி பாகவதிக்கு அந்த யாக்ஞவல்கர் 18 ஸ்மிருதிகாரர்கள்னு சொல்லுவா. ஸ்மிருதிகாரர்கள் மொத்தம் 18 பேர் இருக்கா, அத்ரி, ஹரிதர் அந்த மாதிரி. சோ அப்படிப்பட்ட ஸ்மிருதிகாரர்கள்ல முக்கியமான ஸ்மிருதிகாரரா இருக்கிறவர் யாக்ஞவல்கியர். அந்த யாக்ஞவல்கியர் ஸ்மிருதிகாரர்கள் இந்த மாதிரி பாபத்துக்கு பிராயச்சித்தம். ஏன்னா எந்த ஒரு தர்மசாஸ்திர புத்தகம் எடுத்திருந்தாலும் அந்த புத்தகத்துல 3 அத்தியாயம் இருக்கும். முதல்ல ஆச்சாராத்தியாயம்னு பேரு. ஆச்சாராத்தியாயம்ங்கிறது நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்மளுடைய கான்டெக்ட், நம்மளுடைய கான்டெக்ட் அண்ட் கேரக்டர்னு சொல்றோம் பத்தில, அந்த கான்டெக்ட் அண்ட் கேரக்டர் ரெண்டும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு பேர் ஆச்சாராத்தியாயம்னு பேரு. விவகாராத்தியாயம்னு சொல்லுவா. விவகாராத்தியாயம்ங்கிறது நம்ம வீட்டுல இருக்கிற மத்தவாளோடையும், அப்புறம் நெய்பர்ஸ் தெருவில் இருக்கிற அக்கம் பக்கத்து வீட்டுக்காரோடையும், கிராமம்னு சொன்னா பக்கத்து கிராமத்துக்காரா, நாடுன்னா பக்கத்து நாடு, இந்த மாதிரி அக்கம் பக்கத்துக்காரோட நம்மளுடைய விவகாரங்கள், சொத்து பத்து விவகாரங்கள் அத்தனையும். அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளத்துக்கு இந்த அக்கம் பக்கத்து ஜனங்களோட நம்ம பண்ற விவகாரம் இல்லையோ, அந்த விவகாரத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளத்துக்கு பேரு வியாஜ்யம்னு பேரு. வியாஜ்யம்னா லீகல் டிஸ்பியூட். அதை என்ன பண்ணணும், கோர்ட்ல கொண்டு போய் நம்ம என்போர்ஸ் பண்ணி எது அப்படின்னு கரெக்டான டெசிஷன் என்னன்னு கேட்டு அந்த டெசிஷனை கவர்மெண்ட் என்போர்ஸ் பண்ண போறது, இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இல்லையா. அந்த மாதிரி கோர்ட் மூலமாகவும் கவர்மெண்ட் மூலமாகவும் எது தீர்த்து வைக்கப்பட முடியுமோ கோர்ட்ல கொண்டு போய் நம்ம தாவா ஃபைல் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு பேரு விவகாராத்தியாயம். விவகாரம்னாலே டிஸ்பியூட், லீகல் டிஸ்பியூட் எடுத்துக்கலாம். மூணாவது பிராயஷ்சித்தாத்தியாயம். பிராயஷ்சித்தம்னு சொன்னோம்னாக்க தெரிஞ்சோ தெரியாமலையோ, ரகசியமாவோ பப்ளிக்காவோ, மனசுலயோ மானசிகமாகவோ வாசிகமாகவோ காய்கமாகவோ நம்ம என்னென்ன விதமான பாவங்கள் பண்றோமோ அந்த பாவங்களுக்கான பிராயஷ்சித்தங்கள். இதுல சிலதெல்லாம் கோர்ட் மூலமாகவும் ராஜா மூலமாகவும் கவர்மெண்ட் மூலமாகவும் என்போர்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். இப்ப இதுல 3 விதமான அத்தியாயங்கள் இருக்கு இல்லையா. இப்ப இந்த பிராயஷ்சித்தாத்தியாயம் ரெலவெண்டா இருக்கிறதுனாலதானே யாக்ஞவல்கியாதி ரிஷிகள்லாம் தர்மசாஸ்திரத்துல பிராயஷ்சித்தாத்தியாயம்னு ஒரு அத்தியாயத்தை எழுதியிருக்கா. சோ இப்ப பிராயஷ்சித்தாத்தியாயம்னு எழுதியிருக்கும் போது நம்ம பண்ற பாவத்துக்கு ஒரு பிராயஷ்சித்தம் பாசிபிள் அப்படின்னு தான் அவ திங்க் பண்றா. எல்லாருமே பர்ஃபெக்டா, அதாவது எல்லா விஷயமும் தெரிஞ்சவாளா இருக்க முடியாது. அதனால அங்க ரிஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எல்லாமே பனிட்டிவா இருக்க முடியாது. அதாவது எல்லா தப்புக்கும் பனிஷ்மெண்ட் ஒண்ணுதான் கதிங்கிறது கிடையாது. சிலதெல்லாம் திருந்தறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு சொல்றோம் இல்லையா. சோ அப்படி திருந்தறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு அதை வச்சுட்டு தானே இந்த பிராயஷ்சித்தங்கிற கான்டெக்ஸ்டே என்ன பண்ணிருக்காரு, யாக்ஞவல்கியாதி ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா. பவித்தவியம் பவத்யேவம் எத்யேவம் நிச்சய பிரபோ. அதாவது இதெல்லாம் என்ன ஆகணும், ஸ்லோகங்கள் 2வது உத்தரார்த்தம் மாதிரி இருக்கு. இது உத்தரார்த்தம் மாதிரி.
ஆனா இந்த உத்தரார்த்தமும் அடுத்த ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தமும் சேர்ந்து ஒரு ஸ்லோகமா வரும். சோ சில ஸ்லோகங்கள் என்ன முன்ன பின்னியாவும் இருக்கும். இப்ப உதாரணம் விகீத வச்சனாஸ்தே கிம் முனைய தத்துவதர்சினா யாக்ஞவல்கியாதயா, கிம் யாக்ஞவல்கியாதயா தத்துவதர்சினா முனையா விகீத வச்சனாக அப்படின்னு அன்மை பண்ணிக்கணும். யாக்ஞவல்கியர் மாதிரி மகரிஷிகள்லாம், உண்மை தெரிந்த மகரிஷிகள்லாம் தவறாக பேசுபவர்களா இருக்க முடியுமா? யாரு? சர்வே தர்மசாஸ்திர பிரவர்த்தகாக. எதி பவித்தவியம் பவத்திய, நடக்க வேண்டியது நடந்தே தீரும்னு சொன்னா நிச்சயம், நிச்சயமா பவித்தவியம் நடந்தே தீருங்கிறது நிச்சயா, அது டெபினட் ஷூர். அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது, டவுட்டும் கிடையாது, சந்தேகமும் கிடையாதுன்றதுமானா ஆயுர்வேதா மித்யைவ மந்திரவாதா ததா கிலாக. ஆயுர்வேதம் இருக்கே, நடக்க வேண்டியது நடக்கணும்னா ஏதோ ஒரு கஷ்டத்தினால காரணத்தினால வியாதி வந்தது, அந்த வியாதியை போக்கிக்கிறதுக்கு தானே ஆயுர்வேதத்துக்கிட்ட அந்த மெடிசன் கிட்ட போறோம். நடக்க வேண்டியது நடந்தே தீரும்னா அந்த வியாதியால சஃபர் பண்ணிதானே ஆகணும். மருந்து சாப்பிட்டா குணமாகாதே. மருந்து சாப்பிடும் போது எது நடக்கணும்னு இருக்கோ அதை கவுண்டர் பண்றதுக்கு தானே மருந்து சாப்பிடுறோம். அதே மாதிரி மந்திர சாஸ்திரங்களா இருக்கு பாருங்க, கோயிலுக்கு போறது, பூஜை பண்றது, கவுண்டர், இதுல மந்திர தந்திரங்கள் சொல்றோமே, அந்த மந்திர தந்திரங்கள்லாம் கூட நடக்க வேண்டியதை கவுண்டர் பண்றதுக்காக வந்தது தானே. அதுகள் அத்தனையுமே அர்த்தம் இல்லைன்றதாக ஆயிடுமே. உத்தியமஸ்து விருதா சர்வம் ஏவம் சே தெய்வ நிர்மிதம். இது எல்லாமே ஃபேக். தெய்வம்னாக்க விதி, விதிக்கு கீழே வரதா இருந்தா உத்தியமகா நம்மளுடைய எஃபர்ட் எல்லாம், நம்மளுடைய முயற்சி எல்லாமே வேஸ்ட்னு ஆயிடுமே. பவித்தவியம் பவத்தியவ பிரவருத்திஸ்து நிரர்த்திகா. பவித்தவியம் நடந்துதான் தீரணும்னா, எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும்னா பிரவருத்தி நம்மளுடைய முயற்சி நிரர்த்திகான்னு ஆயிடும், அர்த்தம் இல்லைன்னு ஆயிடும். அது மட்டும் இல்ல, அக்னிஷ்டோமாதிக்கம் வியர்த்தம். அக்னிஷ்டம் சோமயாகங்கள்லாம் இருக்கே, சோமயாகங்களுக்கு பலன் கிடையாது. நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்கணும்ன்றதா கிடைக்கும், சோமயாகம் பண்றதுனால கிடைக்க போறதா என்ன? நிஜதம் சொர்க்க சாதனம். அக்னிஷ்டோமும் டெபினட்டான ஜோதிஷ்டோமே சொர்க்க காமோ எஜேதன்னு சொல்றோம் இல்லையா, அது அர்த்தம் இல்லைன்னு ஆயிடும். அதனால சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. யதா ததா பிரமாணம் கி விருதைவ பரிபாஷிதம். சோ இந்த மாதிரி பிரமாணங்கள்லாம், வேத பிரமாணங்கள், இதுக்கு காரண காரிய பாவங்கள்லாம் சொல்லக்கூடிய பிரமாணங்கள்லாம் இருக்கல, காரண காரியத்தை பேசக்கூடியது அத்தனையுமே அர்த்தம் இல்லைன்னு ஆயிடும். விதத்தே விதத்தே தத் பிரமாணேது தர்மோச்சேத குதோனகி. சோ வேதம்ங்கிற பிரமாணம், அதாவது ஜோதிஷ்டோமாதிகள்னால சொர்க்கம் கிடைக்கக்கூடிய வேத பிரமாணம் அர்த்தம் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா தர்மோச்சேதா, லோகத்துல தர்மம் இல்லைன்னு ஆயிடுமே. ஏன்னா யாக யஜ்ஞாதிகள்னாலதான் தர்மம் வருது. வேதம் தர்மத்துக்கு பிரமாணமா இருக்கு இல்லையா, சோதனா லட்சணம் அர்த்தோ தர்மஹான்னு. அப்ப தர்மமே இல்லைன்னு ஆயிடுமே அப்படின்னு. உத்தியமேச்ச கிருத்தே சித்தி பிரத்யக்ஷேணைவ சாத்தியதே. அது மட்டும் இல்ல, உத்தியமேன கிருத்தே உத்தியமே, நம்ம ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சோம்னா பலன் கிடைக்கிறதுங்கிறது பிரத்யட்சமா தெரியறது. அதாவது அதனால இந்த மாதிரி பிராயசித்தாதி உத்தியமங்கள் பண்ணா பலன் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்ற. தஸ்மாதத்திர பிரகர்த்தவியா பிரபஞ்ச சித்த கல்பிதா எச்சாயம் பாலகேமம் பிராப்னோதி மம புத்திரகா பாலகா க்ஷேமம் பிராப்னோதி. சோ அந்த பிராயசித்தத்துக்கு அர்த்தம் இருக்குன்னா என்னுடைய பிள்ளைக்கும் என்ன ஆகும்? க்ஷேமம். அவன் என்ன பண்ணுவான்? யோகா க்ஷேமஹா அப்பிராப்தசிய பிராப்தி பிராப்தசிய பரிபாலனம். சோ இந்த பிறந்த குழந்தை உசுரோட சௌரியமா இருக்கும் அப்படின்னு க்ஷேமம் பிராப்னோதி அப்படின்னா. தஸ்மாதத்திர பிரகர்த்தவியா பிரபஞ்ச சித்த கல்பிதா. நம்ம மனசு பிரகாரம் தான். அதனால என்ன ஆகும்? இதுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிறது யோசிக்கணும்ல. வித்யா எதி பிரகர்த்தவியம் வச்சனம் சுபம் இச்சதா நதத்திர தூஷணம் கிஞ்சித் பிரவதந்தி வினீஷணா. சோ அதாவது என்ன ஆகும்? எந்த இடத்துல சுபம் இச்சதா, அதுல மித்தியான பிரகர்த்தவியம், அதுல இது தப்பா யோசிக்கிறதுக்கு, இதுல பாக்குறதுக்கு எல்லாம் எதுவும் இல்ல. நதத்திர தூஷணம் கிஞ்சிது, அந்த இடத்துல தூஷணமும் இதுவும் இல்ல. பிரபதந்தி மலேஷனா. விஷயம் தெரிஞ்சுவா இந்த விஷயம். ஓம்